நடுவில் வந்து 1 மினிட் சாங்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சாங் பைட்ஸ் மாதிரி யூடியூப்ல. அது ஒரு 5 சாங் பண்ணுறதா சொல்லி ஒரு சாங்க்கும் 50,000 சொல்லிட்டு அதுக்கும் தனியாக காசு வாங்கினாரு. அந்த 5 சாங்கோட அவுட்புட்டும் கொடுக்குறாரு. இப்போ இந்த ப்ரெஸ் மீட் அவசரமாக எதுக்காக கொடுக்குறோம்னா, அந்த சாங்ஸை வந்து வேறு யூடியூப் சேனல்ஸில் வந்து அவர் விற்கிறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அவர் மேலே வந்து ஆல்ரெடி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களை மாதிரி வேறு யாரும் சின்ன ப்ரொடியூசர்ஸ், யூடியூப் வந்து ஒரு சின்ன மீடியம், அந்த ப்ரொடியூசர்ஸ் அதில் வந்து சின்ன சின்ன காசை போட்டு 1 லட்சம் 2 லட்சம் போட்டு சாங்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க யாரும் ஏமாந்துடக்கூடாது என்ற ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பணத்தில் வந்து ஒரு சில சாங்ஸில் வந்து அவரே நடிச்சிருக்காரு, அவங்க தெரிஞ்சவங்க இது பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசரை எந்த கன்சல்ட்டுமே பண்ணாமல் ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக வந்து மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாருன்றதுக்கும் இன்ன வரைக்கும் வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் மேற்படி இது மாதிரி சின்ன சின்ன யூடியூப் ஆல்பம்ஸ் சாங்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வந்து முறைப்படி அந்த டேரக்டர், மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாலும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் அவங்க கூட வந்து முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு சாங் பார்ட் பேமெண்ட்ஸாக பண்ணி சர்வீஸ் பண்ணுவோம். இது மாதிரி மொத்த பேமெண்ட்டாக கொடுத்தா அவங்க இன்றைக்குமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து எல்லாரும் யங் டேரக்டர் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க பணத்துக்காக இது மாதிரி பண்ணும்போது இந்த மனநிலை. ஸோ அதனால் எப்போவுமே அக்ரிமெண்ட் போட்டு போடுறது வந்து எல்லாருக்கும் நல்லது. இந்த ஸ்ரீ ஹரின்ற பர்சன் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 8 சாங் ஆல்பம்க்கு ப்ரொடியூசர் மியூசிக் இந்தியா ப்ரொடியூசர் வந்து கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வைக்க